السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, சமுதாய பிரமுகர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திரளாக இருந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் புரவலர்களே, நாம் ஒரு மகத்தான கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம். கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமியின் 3வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இன்று உலகம் ஆளுமை மிக்க ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்கின்றது. நீதம், நேர்மை, நம்பிக்கை, நாணயம் உள்ள ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரே வழி அருள்மறையாம் திருமறை. அந்த அருள்மறையை யார் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து இந்த உலகத்தை ஆளுகின்றார்களோ அவர்கள் மூலமாகத்தான் உலகம் இன்றைக்கு நிம்மதி பெற முடியும், சுகம் பெற முடியும், சுபீட்சம் பெற முடியும். இன்றைக்கு ஆளுபவர்கள் நிம்மதி பெற முடியவில்லை, ஆளப்படக்கூடியவர்கள் நிம்மதி அடைய முடியவில்லை. காரணம், ஆளுபவர்களிடத்திலையும் இறைவனுடைய கட்டளையின்படி ஆளக்கூடிய தன்மை இல்லை, ஆளப்படக்கூடிய இடத்திலையும் இறைவனுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடிய தன்மை இல்லை. இந்த காரணத்தினால் உலகத்திலே மிகப்பெரிய ஆளுமை மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய உலகம் திணறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய அகாடமியின் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. இன்று 15 ஹாஃபிதுகளுக்கு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ் பட்டம் வழங்கப்படுகிறது. உலகத்திலே எத்தனையோ பட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பட்டமெல்லாம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய பட்டமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வழங்கப்படக்கூடிய இந்த சனது, இந்த பட்டம் இந்த உலகத்திலும் இவர்களுக்கு பயன் கொடுக்கும். இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மறு உலகத்திலும் இவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடனே இணைக்கக்கூடிய சனதாக இருக்கிறது, பட்டமாக இருக்கிறது. எனவேதான் அரபியிலே இந்த பட்டத்திற்கு பெயரே சனத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரபி அறிந்தவர்கள் அறிய முடியும். சனத் என்று சொன்னால் இவர்கள் யாரிடத்திலே ஓதினார்களோ, அவர்கள் யாரிடத்திலே ஓதினார்களோ, அவர்களுக்கு யார் ஓதி கொடுத்தார்களோ, இப்படியே இந்த தொடர் அகிலத்திற்கு அருட்கொடையாக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மீது அருள்மறையாம் திருமறை அருளப்பட்டதோ அவர்கள் வரை சென்று, அவர்களுக்கு யார் மூலமாக அருளப்பட்டதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அடைந்து, அவர்களுக்கு எங்கிருந்து அந்த குர்ஆன் அருளப்பட்டதோ அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடனே போய் சேரக்கூடிய ஒன்றுக்கு தான் சனத் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகத்தான சனதே வழங்கப்படக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழா இது உலகத்திலையும் இவர்களுக்கு பயன் கொடுக்கும், ஆகிரத்திலையும் இவர்களை அல்லாஹ்வுடனே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பட்டமாக இருக்கிறது. இவர்கள் ஓதி முடித்த இந்த குர்ஆன் இருக்கிறது, இதற்கு 2 வகையான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த குர்ஆனுக்கு வார்த்தைகள், குர்ஆனுடைய அல்ஃபாத் என்று சொல்வோம், அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இரண்டாவதாக இந்த குர்ஆனுடைய ஆழமான கருத்துகள், அந்த ஆழமிக்க கருத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து யார் செயல்படுகின்றார்களோ அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆளுமை சக்தி அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். உலக சான்றிதழாக இருக்கிறது.
இந்த குர்ஆனுக்கு அதனுடைய வார்த்தையில் எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எத்தனை பேர்களுக்கு இந்த குர்ஆன் தன்னுடைய அந்த வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது என்பதற்கு சரித்திரங்கள் சான்றிதழாக இருக்கிறது. மக்கமா நகரத்தில் ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. அபூஜஹல் மூலமாக அபூஜஹல் அறிவிக்கின்றான், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை யார் எடுத்துக்கொண்டு வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்கின்றான். அந்த அறிவிப்பை கேட்டு பலர் அந்த 100 ஒட்டகத்திற்கு தகுதியுள்ளவனால் நான் ஆக வேண்டும் என்று விரும்பி பலர் செல்லுகின்றார். அப்படி சென்றவர்கள் ஒருவர்தான் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய சக்தியை தந்திருக்கின்றான், மிகப்பெரிய திறமையை தந்திருக்கின்றான், மிகப்பெரிய வீரத்தை தந்திருக்கின்றான். இந்த வீரத்தின் மூலமாக நான் அந்த 100 ஒட்டகத்திற்கு தகுதியுள்ளவனாக ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாளேந்தி வீட்டிலிருந்து புறப்படுகிறார். புறப்பட்ட நோக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை எடுப்பதற்கு. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தியை வழங்கியிருக்கின்றான். நம்முடைய ஆன்மீக தந்தை அல்லாமா கலீல் அஹ்மத் கீரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த சமுதாயம் இன்றைக்கு அந்த குர்ஆனுடைய மாண்பை அறியாமல் இருக்கின்றார்கள், புரியாமல் இருக்கின்றார்கள். கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அரைந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்வார்கள். காரணம், இந்த குர்ஆனுடைய மாண்பு, அவனுடைய மதிப்பு அவர்களுக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த குர்ஆனுடைய மாண்பை அறிந்திருக்கின்றார்கள், அதனுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்திருக்கின்றார்கள். எந்த சமுதாயத்திற்கு இந்த குர்ஆன் வழங்கப்பட்டதோ அந்த சமுதாயம் அந்த குர்ஆனை மெய்மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருக்கின்றான்னு சொன்னால், வீட்டிலிருந்து புறப்பட்ட உமர் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையெடுக்க சென்றார். இடையிலே ஒருவர் சந்திக்கிறார், கேட்கிறார், உமர் அவர்களே, எங்கே வீரமாக செல்கின்றீர்கள், வாளேந்தி செல்கின்றீர்களே, உடைய வீரத்தை பார்த்தால் என்ன நோக்கம் என்று கேட்கும் பொழுது உமர் அவர்கள் சொல்லுகிறார், இதோ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையெடுக்க செல்கின்றேன். மக்கமா நகரத்திலே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, யார் முஹம்மதுடைய தலையை கொண்டு வருவாரோ 100 ஒட்டகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்று அபூஜஹல் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் தகுதியுள்ளவனாக ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் வாளேந்தி செல்கின்றேன் என்று உமர் அவர்கள் சொல்ல, அந்த தோழர் சொல்லுகிறார், உமர் அவர்களே, நீங்கள் முஹம்மதுடைய தலையெடுப்பதற்கு செல்வதற்கு முன்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட அருள்மறையாம் திருமறை, அந்த மாமறையை உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா அவர்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய கணவர் அதை ஓத கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய இந்த உறுதி, ஈமானுடைய உறுதி எந்த அளவுக்கு உமருக்கு எந்த ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த உமருக்கு அந்த சகோதரர் சொல்லும் பொழுது, முதல்ல நீங்கள் முஹம்மதுடைய தலையெடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய சகோதரி ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், அவர்கள் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார், அவர்களை முதல்ல தடுங்கள், அதற்கு பிறகு முஹம்மதுடைய தலையெடுக்க செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது உமர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆவேசம் ஏற்படுகிறது. நான் முஹம்மதுடைய தலையெடுக்க செல்ல இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரி ஃபாத்திமா அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார் என்ற வேகத்திலே ஓடோடி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு செல்கின்றார்கள். கதவை தட்டுகிறார். தட்டக்கூடிய வேகத்திலேயே உள்ளே இருந்த ஃபாத்திமா அவர்கள் புரிந்து கொள்கின்றார், இது சாதாரண மனிதனுடைய தட்டுதல் அல்ல, என்னுடைய சகோதரர் உமருடைய தட்டுதலாக இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறார். அந்நேரத்தில் அங்கே உள்ளே அந்த ஃபாத்திமா அவர்களுக்கும் அவருடைய கணவர் அவர்களுக்கும் ஒரு சஹாபி குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சகோதரர் உமருடைய தட்டுதலை பார்த்தால் வேகமாக இருக்கிறது, என் நோக்கத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்ல முடியாது, எனவே சற்று நேரம் தாங்கள் மறைந்து நின்று கொள்ளுங்கள், என்னுடைய சகோதரர் வந்து சென்ற பிறகு அந்த குர்ஆனை ஓதி தருவதற்கான தாங்கள் வாருங்கள் என்று அங்கே ஓதி கொடுத்து கொண்டிருந்த அந்த ஆசிரியர் பெருமகனாரை அங்கே மறைத்து நிற்கும்படி சொல்கிறார். அவர்கள் மறைந்து நின்று கொள்கின்றார்கள். உமர் அவர்கள் வருகின்றார்கள், கதவை தட்டுகின்றார்கள். தட்டியதன்படி திறக்கப்படுகிறது. கேட்ட கேள்வி என்ன,
இப்பொழுது தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நம்மை போன்றுள்ளார் இருந்தால் அங்கே எதையாவது சொல்லி, காரணம் அவர்கள் வரக்கூடிய வேகம் தெரிகிறது, அவருடைய வீரம் தெரிகிறது, அவருடைய வரக்கூடிய அந்த சூரத்து தெரிகிறது, ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டுதான் வருவதை போல் தெரிகிறது என்று நினைத்து எதையாவது பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்போம். ஆனால் அந்த உமருடைய சகோதரி ஃபாத்திமாவுடைய உள்ளத்திலே ஈமான் குடிகொண்டிருந்த காரணமாக, ஆழமாக பதிந்திருந்த காரணமாக, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருந்த அந்த சொல் அஸ்ஸித்கு யுஞ்சி வல் கிதுபு யுஹ்லிக், உண்மை உங்களை காப்பாற்றும், பொய் உங்களை அழித்தே தீரும் என்ற அந்த ஆழமான சொல் அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த காரணமாக அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். நாங்கள் இப்பொழுது அருள்மறையாம் திருமறையை ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொல்கின்றார்கள். கேட்டதுதான் தாமதம். உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா அவர்களை அடிக்குகின்றார்கள். அடித்து அடித்து உமருக்கே களைப்பு ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் அடி வாங்கிய ஃபாத்திமாவுக்கு களைப்பு ஏற்படவில்லை. சற்று சிந்திக்குகிறார். நமக்கே சோர்வு ஏற்பட்டு விட்டது, நமக்கே களைப்பு ஏற்பட்டு விட்டது. ஆனால் என்னுடைய சகோதரி ஃபாத்திமா அடியை வாங்கி கொண்டிருந்த அந்த ஃபாத்திமாவுக்கு களைப்பு ஏற்படவில்லை, சோர்வு ஏற்படவில்லை. தான் கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கின்றார்கள். அப்படியானால் அந்த அருள்மறையாம் திருமறையிலே என்ன வசீகர சக்தி இருக்க முடியும் என்பதை ஒரு கணம் சிந்திக்குகிறார். கேட்குகிறார் உமர் அவர்கள், எனது அருமை சகோதரி அவர்களே, நான் இவ்வளோ அடித்து நான் அழுத்து போய்விட்டேன். ஆனால் நீங்கள் தங்களுடைய கொள்கையிலே மிக உறுதியாக இருக்கின்றீர்களே, காரணம் என்ன? எந்த குர்ஆனை நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தீர்களோ அந்த குர்ஆனுடைய கைவசத்திலே கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுதும் உமருடைய சகோதரி ஃபாத்திமா அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இது பரிசுத்த குர்ஆன், இது பரிசுத்தவான்கள் தான் இதை தொட முடியும் என்று சொல்கின்றார்கள். இன்னமல் முஷ்ரிகூன நஜிசுன், முஷ்ரிக்கீங்கள் நஜிஸ் என்று குர்ஆன் கூறுகிறது. இப்பொழுது உங்களிடத்தில் ஷிர்க் இருப்பதன் காரணமாக இந்த குர்ஆனை தொடுவதற்கு கூட தாங்கள் தகுதி இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல உமர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சிந்திக்குகிறார். கேட்குகிறார், குர்ஆனை தொடுவதற்குத்தான் நான் தகுதி இல்லை, அந்த குர்ஆனுடைய சில வசனத்தையாவது ஓதி காட்டுங்கள், நான் என்னுடைய காதால் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது, எந்த சஹாபி ஆரம்பத்தில் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாரோ, மறைந்து நிற்கும்படி சொன்னார்களோ, அந்த சஹாபியை அடைக்குகின்றார்கள். இதோ குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று சொல்கின்றார்கள். குர்ஆனை திறக்கப்படுகிறது. சூரே தாஹா வருகிறது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் தஷ்கா இல்லா தذكرة லிமன் யக்ஷா என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே செல்கிறார். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அங்கே குர்ஆனுடைய விளக்க உரை ஆற்றப்படவில்லை. வெறும் குர்ஆனுடைய வார்த்தை தான் ஓதி காட்டப்படுகிறது. எந்த உமர் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது வாளேந்தி முகம்மதுடைய தலை எடுக்க சென்றாரோ அந்த உமருடைய கண்கள் இருந்து கண்ணீர் பீரிட்டு வடிகிறது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அங்கே குர்ஆனை விளக்க உரை சொல்லப்பட்டதா? குர்ஆனுடைய கருத்திலை சொல்லப்பட்டதா? வெறும் குர்ஆனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி வைத்திருக்கின்றான். அன்றையும் இருந்தது அந்த ஈர்ப்பு சக்தி, இன்றைக்கும் இருக்கிறது. கியாமத் நாள் வரை அந்த குர்ஆனுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆன் தான் நம்முடைய கைவசத்திலும் இன்றைக்கு இருக்கிறது. நாம் அதனுடைய மதிப்பை உணராமல் இருக்கின்றோம். அங்கே குர்ஆனை ஓதி காட்டப்படுகிறது. உமருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. சொல்லுகின்றார்கள், இவ்வளவு பெரிய அருள்மறையாம் திருமறையை தாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள், அதை ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான தயாராக இருக்கின்றீர்கள். அதன் பக்கம் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தால் நானும் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருப்பேன். இதோ என்னை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருமையான அவருடைய சகவாசத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த உமர் சகோதரத்திலே சொல்ல, அந்த சகோதரி அவர்களும் அவருடைய கணவன் அவர்களும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். அங்கே பெருமானாரிடத்திலே சூழ்ந்திருந்த சஹாபாக்கள் நினைக்கின்றார்கள், இதோ உமர் வருகிறார், என்ன எண்ணத்தை கொண்டு வருகிறார் சொல்ல முடியாது, அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அங்கே
அமர்ந்த சஹாபாக்கள் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம், நான் இன்றைக்கு இரவு துஆ செய்திருக்கிறேன். 2 உமர்கள், ஒரு உமருக்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடுத்து, ஈமானை கொடுத்து, ஈமானை பாக்கியத்தை கொடுத்து இந்த இஸ்லாத்துக்கு வலுவை சேர்ப்பாய் என்று துஆ செய்திருக்கிறேன். அந்த துஆ உமர் இப்னு கத்தாபுடைய மகனாகிய உமருடைய விஷயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எனவே வர விடுங்கள் என்று சொல்கிறார். வருகிறார், மண்டியிட்டு அமர்கிறார், பெருமானாருடைய கையை பிடிக்குகிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அங்கே குர்ஆனுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு தாயிடத்திலிருந்த ஈமானிய உறுதி, அவர்களிடத்திலிருந்த அந்த ஈமானிய கொள்கையினுடைய பிடிப்பு எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடியை வாங்கி அவர்கள் கொஞ்சம் அங்கே அசந்து போயிருந்தால், கொஞ்சம் தன்னுடைய ஈமானிய தயக்கத்தை காட்டியிருந்தால், இவ்வளவு பெரிய உமருக்கு அந்த ஈமானிய பாக்கி பெற்றிருக்க முடியாது. அந்த ஃபாத்திமாவுடைய ஈமானுடைய உறுதி, அவர்கள் கொண்டிருந்த அந்த கொள்கையில் இருந்த உறுதி, அவர்கள் குர்ஆனுடைய வார்த்தையை ஓதி காட்டியதன் காரணமாக இவ்வளோ பெரிய உமர், எந்த உமர் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது முஹம்மதுடைய தலையெடுக்க சென்றார்களோ அதே உமருக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வார்த்தையை கேட்டு ஈமானை பெறக்கூடிய பாக்கியத்தை அருளினான்னு சொன்னால், அந்த குர்ஆனில் அவனுடைய வார்த்தையில, அவனுடைய அல்ஃபாதுன்னு சொல்லக்கூடிய அந்த இபாரத்தில் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருக்கின்றான். இப்படி குர்ஆனில் அவனுடைய வார்த்தையில ஈர்ப்பு சக்தி ஒரு பக்கம் இருக்கிறது. இதே போன்றுதான் எண்ணற்ற சரித்திரங்கள் சான்றிதழாக இருக்கிறது. குர்ஆனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்தை தழுவி எத்தனை பேர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய புரட்சியை இந்த குர்ஆன் செய்து கொண்டிருந்தது. அதே போன்றுதான் குர்ஆனுடைய கருத்தின் பிரகாரம், குர்ஆனுடைய வார்த்தையின் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்தின் பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அதிலே எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவருடைய தகப்பனார் சொன்னார், எனது அருமைய மகன் உமர் அவர்களே, நீங்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றீர்களே என்று சொன்னார். எப்பொழுது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஏற்றுக்கொண்டு பெருமானாருடைய சகவாசத்தில் இருந்து கொண்டு அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியுடைய கலீஃபாவாக, 2ஆம் கலீஃபாவாக திகழ்ந்தார்களோ அப்பொழுது உமரே ஃபாரூக் சொன்னார்கள், ஒரு நேரத்தில் என்னிடத்திலே குர்ஆனுடைய வாழ்க்கை வரவில்லை, குர்ஆனை ஓதக்கூடிய தன்மை வரவில்லை, குர்ஆனை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தேன். அன்றைக்கு என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொன்னால், ஆடுகளை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று சொன்னால், என்றைக்கு எனக்கு குர்ஆனுடைய வார்த்தையினுடைய உள்ளத்திலே வந்ததோ, குர்ஆன் படி என்னுடைய வாழ்க்கை அமைந்ததோ, அல்லாஹு தஆலா எனக்கு ஆடுகளை மேய்க்க தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட இந்த உமருக்கு அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய, மனித சமுதாயத்தை ஆட்சி செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தந்திருக்கின்றான். இது குர்ஆன் பொருட்டால், குர்ஆனுடைய வாழ்க்கையின் பொருட்டால் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவர்கள் மட்டும் சொன்னதல்ல, இந்த இந்திய திருநாடு எப்பொழுது சுதந்திரம் அடைந்ததோ இந்த இந்திய திருநாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று அண்ணல் காந்திஜி அவர்கள், நேருஜி அவர்கள் போன்ற பெரும் பெரும் அறிஞர்களெல்லாம் ஆலோசனை செய்கின்றார்கள். ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்தில் பல பேரும் பல முறைகளை சொல்கின்றார்கள். இம்முறையில் நாம் ஆட்சி செய்தால் மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும், சுபிட்சத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது பல பேர்களும் பல முறைகளை எடுத்து சொல்லும் பொழுது அண்ணல் காந்திஜி சொன்னார்கள், நாம் நம்முடைய இந்த திருநாட்டை மக்களுக்கு நிம்மதி தரக்கூடிய அமைப்பில் நாம் ஆள முடிய வேண்டும் சொன்னால் அதற்கு ஒரே வழிதான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு கருத்து உதயமாகின்றது என்று அண்ணல் காந்திஜி சொன்னார். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அறிஞர் சொன்னார், ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி என்று சொன்னால், அகிலத்திற்கு அருட்கொடையாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட குர்ஆனை தம்முடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொண்டு இஸ்லாத்துடைய 2ஆம் கலீஃபாவாக திகழ்ந்து கொண்ட இந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு ஆட்சிகளை போன்று நம்முடைய ஆட்சியுடைய முறைகளை அமைத்துக் கொண்டால், நீதமான, நேர்மையான, நாணயமான, நம்பிக்கையான அந்த ஆட்சியை நம்முடைய முறையிலே ஆட்சி முறைகளை நாம் அமைத்து கொண்டால் நாம் இந்த இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய சமயத்தில் நாமும் நிம்மதி வர முடியும், மக்களுக்கும் நிம்மதியை கொடுக்க முடியும் என்று அண்ணல் காந்திஜி சொன்னார் என்று வரலாறு கூறுகின்றது. என்ன காரணம்? உமரிடத்தில் என்ன வசீகர செய்தி இருந்தது? இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது.
இந்த குர்ஆனுடைய கூற்றும்படி தங்கள் வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆட்சி முறைகளை குர்ஆனுடைய கூற்றின்படி செய்தார்கள். அந்த ஆட்சியை 1400 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அறிஞர் பெருமக்கள் கூட அந்த உமருடைய ஆட்சியை போன்று உலகத்திலே ஆட்சி நடந்தால் மக்கள் நிம்மதி பெற முடியும் என்று சொன்னார்கள். சொன்னால் அந்த உமரிடத்தில் இருந்த ஒரே ஒரு வசீகர சக்தி இந்த குர்ஆனுடைய அந்த மனன சக்தி. குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அந்த பிரகாரம் தங்களுடைய ஆட்சி செய்து காட்டினார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவருடைய ஆட்சி முறைகளை விரும்பப்பட்டது என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆனை தான் இன்றைக்கு இந்த கிஃப்ட் இஸ்லாமிய இந்த அகாடமியின் மூலமாக அதில் மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனை தான் என்று சொல்ல வேண்டும். நம்மை போன்ற மதரசா தாருல் யூசுஃபியா வைத்திருக்கின்றோம். எங்களுடைய ஆன்மீக தந்தை அல்லாமா கலியம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதரசாவை உருவாக்கி இன்றைக்கு நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த மதரசாவிலே குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து ஆலிமா ஆக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மதரசாக்களிலே கூட இவ்வளவு 15 பேர்கள் ஒரு ஆண்டிலே மனனம் செய்த ஹாஃபிஸ் உருவாகுவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலக கல்வியையும் படித்துக் கொண்டு அத்துடனே சேர்ந்து இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கூடிய இந்த இஸ்லாமிய அகாடமியில் இன்றைக்கு 15 ஹாஃபிஸ்கள் உருவாகியிருக்கின்றார்கள் சொன்னால் இது மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். இது போன்ற ஹாஃபிஸ்கள் உருவாகி நாளைக்கு இவர்கள் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஆளுநர்கள் ஆகிவிட்டால் மக்கள் எந்த ஆளுமை மிக்க ஒரு நிம்மதியான சுகமான சுபிட்சமான ஆட்சியை விரும்புகின்றார்களோ அந்த ஆட்சியை இவர்கள் மூலமாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் இன்றைக்கு உலகம் விரும்புகின்றது. இவர்கள் நாளையில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி அந்த துறையில் இவர்கள் கற்றுக்கொண்ட இந்த குர்ஆன் அங்கே அவர்களுக்கு வழிகாட்டும். ஆட்சியாளர்களாக உருவாகலாம், பெரிய பெரிய வக்கீல்களாக உருவாகலாம், பெரிய பெரிய ஜட்ஜிகளாக உருவாகலாம், பெரிய பெரிய டாக்டர்களாக உருவாகலாம், ஐபிஎஸ் அதிகாரிகளாக உருவாகலாம். எந்த துறையில் இவர்கள் ஈடுபட்டாலும் சரி அவருடைய அடிப்படை கல்வி குர்ஆன் அமைந்திருப்பதன் மூலமாக எப்படி ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லப்பட்டதோ குர்ஆனுடைய ஆட்சி அமைந்ததன் காரணமாக எல்லாரும் நிம்மதி பெற முடியும் என்று சொன்னார்களோ அதே போன்று நிம்மதியான ஒரு சுகமான ஒரு சுபிட்சமான ஆட்சியை இவர்களால் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய தலையாய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான கடமையை தான் இன்றைக்கு இந்த கிஃப்ட் இஸ்லாமிய இந்த அகாடமி செய்து கொண்டிருக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு வாழ்த்தினாலும் கூட எவ்வளவு பாராட்டினாலும் கூட அந்த பாராட்டு நம்மால் பாராட்டு முடிந்ததாக சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா இந்த நிர்வாகத்தை நாடொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ச்சி அடைய செய்வானாக. கியாமத்து நாள் வரையிலும் இஹ்லாஸுடனே இஸ்திகாமத்துடனே இது நடந்து கொண்டே இருக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா இந்த அகாடமியின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிஸ்கள், பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிஸாக்கள், பல்லாயிரக்கணக்கான ஆலிமாக்கள், பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் இந்த அகாடமியின் மூலமாக உருவாகி கொண்டே இருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய, மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ஆளுமை மிக்க சமுதாயத்தை இந்த அகாடமியில் படிக்கக்கூடிய இந்த ஹாஃபிஸ்கள் மூலமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே உங்களோடு சேர்ந்து நானும் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.